ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ மணி பிளான்ட்டை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு போட்டுருவேன். ஃபர்ஸ்ட் அது வேர் எடுத்துக்கோங்க. எவ்வளோ வேர் போயிருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த கல்லெலாம் வாஷ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளேஸில் கொட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி எல்லாம் ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வெளில எடுத்துட்டு இந்த டப்பாவில் பாசி பிடிச்சிருச்சு. பாசி நல்லா கழுவிடலாம். போக மாட்டேங்குது. இதெல்லாம் ஊற்றிட்டு இன்னொரு டைம் தண்ணி பிடிச்சி கொஞ்சமாக தண்ணி பிடிச்சிக்கலாம். இதை பிடிச்சி இந்த கல்ச்செல்லாம் வாஷ் பண்ணிடலாம். நாங்கள் எங்கள் மீன் தொட்டிக்கு வச்சுருந்த கல், அதுக்கப்புறம் அந்த மீன் தொட்டியை எடுத்தாச்சு. துணி போட்டு நல்லா கொஞ்சம் அங்கங்கே வாய்ஸ் கேட்கும். அங்கேருந்து படிச்சுட்ருக்காங்க, ஒருத்தவங்க ஃபோன் பேசிகிட்ருக்காங்க, அதனால கேட்குது வீட்டில். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள எல்லா கல்லையும் போட்டுட்டு திரும்பி ஒரு டைம் இந்த தண்ணியெல்லாம் ஊற்றிடணும். ஊற்றிட்டு இதில் போட்டுட்டு இப்போ இதில் தண்ணி பிடிச்சி வச்சிடலாம். தண்ணி பிடிச்சி வச்சுட்டு இந்த இதை க்ளீன் பண்ணணும். இந்த லீவ்ஸை ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப ஓவராகவும் தண்ணி படக்கூடாது லீவ்ஸ் மேலே. அது ஃபஸ்ட்டு மீடியமாக தண்ணி இவ்வளோ வச்சுக்கலாம். கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம். அந்த இலைஸ் எல்லாம் லீவ்ஸ் இங்கே புகை வரும். அந்த மில்லு புகை, அந்த மாதிரி புகையெல்லாம் வருமா, அதனாலே லீவ்ஸ் எல்லாம் சிலது அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா மணி பிளான்ட் க்ரோத் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி பச்சை கலரில் இல்லாமல் ரொம்ப டார்க் எல்லோ கலரில் இல்லாமல் இருந்தால் தான் இது நல்லா க்ரோத் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த வேர்ஸ் எல்லாம் லைட்டாக சும்மா தண்ணியில் நனைச்சிக்கோங்க. இப்போ இதில் வச்சிடலாம். இந்த வேர்ஸை வச்சு உள்ளக்க போட்டு வைக்கணும். உள்ளக்க போட்டு வச்சுட்டு இதை எடுத்துடலாம். அப்புறம் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதுவாக போடணும். செடியில் எதுவும் டேமேஜ் ஆகிறது மாதிரி. எல்லா ஸ்டோன்ஸையும் இவ்வளோ போட்டால் போதும். நிறையா ஸ்டோன்ஸ் போட்டால் நல்லா இருக்காது. எல்லா ஸ்டோன்ஸையும் கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. பாதி தான் இருக்குது, முடிச்சிடலாம். நம்ம ஓரளவு வாஷ் பண்ணால் போதும். நான் வீக்லி ஒன்ஸு எனக்கு தோன்றப்பெல்லாம் நான் எடுத்து வாஷ் பண்ணுவேன். ஏன்னா இது அப்பப்போ நிறைய டைம் இந்த ஆவியல் போயிருதா, எவாப்ரேஷன் அந்த தண்ணி, அதனால் தண்ணி பிடிச்சிக்கலாம். போதும். இப்போ எப்படி இருக்குன்னு காட்டலாமா? பாருங்க, மணி பிளான்ட்டு சைடில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.